ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுதான் வந்து பெருகு பச்சடி. பெருகு பச்சடி அப்படின்னா தயிர் பச்சடி. இது வந்து பிரியாணிக்கான தயிர் பச்சடி கிடையாது, ஒயிட் ரைஸ்க்கான சிம்பிள் பெருகு பச்சடி, சிம்பிள் தயிர் பச்சடி. ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ரெசிபி. இது யாரும் கிடையாது, மேரேஜ்க்கு அப்புறமா நானா கண்டுபிடிச்சி நானா பண்ண ஒரு ரெசிபி. ஓகேவா? கம்ப்ளீட் credit goes to me. ஓகே, ஸோ இது வந்து தயிரில் உப்பு போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ரொம்ப எல்லாம் கிடையாது, வேணும்னா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தான் டேஸ்ட் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு கரெக்ட் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், சால்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு குட்டி பீஸ் இஞ்சி, இது வந்து துருவிக்கணும், கட் பண்ணக்கூடாது. அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு ஆயில் அண்ட் மற்ற கடுகு, ஜீரகம், கடல் பருப்பு எல்லாமே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஓரளவுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆயில். ஓகேவா? நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க தாங்க. இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்டா டேஸ்டியா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, அந்த டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நான் தயிரே நான் சாப்பிட மாட்டேன். அந்த தயிர் மோர் எல்லாம் நான் அந்த பக்கமே போக மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே வந்து எங்க தாத்தையவங்க எல்லாம் சாப்பிடும்போது கூட ஓடி போயிடுவேன், அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா வந்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸோ அந்த தயிர் அந்த ஸ்மெல் தெரியாம, அந்த கர்ட் ஸ்மெல் தெரியாம எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நானா கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த இஞ்சி இதெல்லாம் போடுறதுனால ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அண்ட் அந்த கர்ட் ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இதை ஆக்சுவலி நல்லா சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வந்து ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் 2 தான் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, நிறைய காரம் வேணும்னா நிறைய கூட காரம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், துருவி வச்சுக்கலாம். இஞ்சி வந்து துருவி வச்சுக்கலாம். இந்த ஃப்ளேவரே நல்லா இருக்கும். ஆக்சுவலா தயிர் பச்சடியில வந்து இஞ்சி ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். பெருகு பச்சடியே வந்து டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. ஆந்திரால அந்த புடலங்காய் போட்டு பண்ணுவாங்க, சொரக்காய் போட்டு பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா வந்து ஆந்திரா சைடு என்னன்னா இந்த தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு சைடு வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அது வந்து தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட். பட் அதுவும் வந்து ஆந்திரா பெருகு பச்சடி எல்லாம் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் பண்றது வந்து பிளெயின் சாதா பெருகு பச்சடி. கடுகு வந்து நல்லா வெடிக்குது. ஓகே, ஸோ கடல் பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போடலாம். அப்போ வந்து வெறும் கடுகு மட்டும்தான் போட்டுக்கலாம். ஸோ அந்த கடல் பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, கோல்டு சளி பிடிச்சிருக்கு, அதனால வந்து பேசுறதே வந்து உளர்றேன் ஆக்சுவலி. இப்பதான் ஃபீவர் எல்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு, செட் ஆகுறா. ஸோ ஃப்ரை ஆச்சு. இப்போ நான் வந்து எட் ஏ டைம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3மே ஒரே வாட்டி தான் போட போறேன். நான் இஞ்சி இன்னும் போடல. வெங்காயம் வந்து கொஞ்சம் ஹாஃப் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி போட்டுக்கலாம். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அப்படியே பச்சையாவே மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது, ரா ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெங்காயம் வந்து ஒரு
70% ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் வரும் இல்லையா, அந்த டிரான்ஸ்பரண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் கர்ட்ல மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள கொத்தமல்லி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி, பேச்சுலர் ரெசிபின்னு கூட நான் சொல்லலாம். ஓகேவா, டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ பண்ணா இல்லையா பக்கோடா ஃப்ரை, பக்கோடா ஃப்ரை பண்ணிருக்கோம், அதுக்கும் தொட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சமா ஃப்ரை ஆச்சு, ஒரு 30% ஃப்ரை ஆச்சு. இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி துருவி வச்சிருக்கேன் அண்ட் கொஞ்சமா கொத்தமல்லி. இது ரெண்டும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள், உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கர்ட்ல ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வச்சிருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஆக்சுவலா இது ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃபிளேவர் வந்து செம்மையா இருக்குங்க. ஓகே, சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அந்த கர்டே பிடிக்காது, கர்ட் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொடுங்க, சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு 70% வந்து ஃப்ரை ஆச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஸோ இந்த ஃப்ரை பண்ணது எல்லாமே வந்து நம்ம எடுத்து கர்ட்ல போட்டுக்கலாம். அந்த தயிர் வந்து எடுத்து வடசட்டியில போடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த தயிர் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ அதனால தயிர்ல நம்ம மிக்ஸ் அந்த ஃப்ரை பண்ண இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுங்க, அந்த கெட்டி போன மாதிரி வராது. ஓகேவா, ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, ஸோ இதுல கொஞ்சமா தண்ணி போட்டுட்டு ஸோ மீதி இருந்ததெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, ஆக்சுவலா அதுதானே ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதனால கொஞ்சம் திக்கா நான் போட்டுடுவேன். ஸோ இந்த அளவு திக்னஸ் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆட்டமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பருப்பு குழம்பு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஸோ இதாங்க நம்மளோட சூப்பர் ஃபாஸ்ட் ரெசிபி. ஓகேவா, தயிர் பச்சடி, பெருகு பச்சடி, சிம்பிளான ஒரு ரெசிபி. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ரெசிபி. ஓகேவா, பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். அண்ட் இன்னொன்று சூப்பர் ஃபாஸ்டா ஏதாவது ரெசிபி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த பெருகு பச்சடி, இந்த தயிர் பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.